காசியில் கருடன் பறப்பதும் இல்லை, பள்ளி ஒழிப்பது இல்லை, மாடு முட்டுவதில்லை, பூக்கள் மணப்பதில்லை, எரிக்கப்படும் பிணங்கள் நாறுவதும் இல்லை. இந்த அதிசயங்கள் காசியில் கருடன் பறக்காமைக்கும் பள்ளி ஒழிக்காமைக்கும் காரணமானவர் பைரவர்தான். இதற்கான காரணம், ராவணனை வதம் செய்த பின் சேதுவில் சிவபூஜை செய்ய நினைத்தார் ராமர். காசிக்கு சென்று சுயம்பு லிங்கத்தை கொண்டு வருமாறு சொன்னார். அங்கு எங்கு பார்த்தாலும் சிவலிங்கங்கள் இருந்தன. அந்த லிங்கங்களில் எது சுயம்பு லிங்கம் என்று புரியாமல் தடுமாறினார் அனுமர். கருடன் குறிப்பிட்ட லிங்கத்திற்கு மேல் வட்டமடித்தது. பள்ளிகள் அந்த சமயத்தில் நல்லுரை சொல்வது போல் ஒலித்தது. இதை உணர்ந்த அனுமன் லிங்கத்தை எடுத்து பறக்க தயாரானார். காசியின் பாதுகாப்பு பைரவரின் கட்டுப்பாட்டில் இருந்ததால் அனுமருக்கும் பைரவருக்கும் இடையே போர் மூண்டது. தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி லிங்கத்தை கொண்டு செல்ல விட்டார். அனுமனுக்கு துணை புரிந்த கருடன் இனிமேல் காசி நகர எல்லைக்குள் பறக்கக்கூடாது என்றும், காசியில் பள்ளிகள் இருந்தாலும் அவைகள் ஒலிக்கக்கூடாது என்றும் கட்டளையிட்டார் பைரவர்.